ஓம் கன்ஸ்ட்ரக்ஷன். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என் பேர் பிரசாந்த். ஓம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பேசுகிறோம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போனால், இந்த சங்கன் ஸ்லாப்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்னென்னு இப்போ வந்து காட்டலாங்க. பார்க்குறீங்களா? இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி ஸ்லாபு. ஆர்சி ஸ்லாப்லேருந்து ஒரு 1 ஃபீட் கீழே டவுன் பண்ணி போடுறதாங்க சங்கன் ஸ்லாப்னு சொல்லுவோம். அதாவது குழி மாதிரி ஏற்படுத்துவோம். இந்த இடத்துக்கு கீழே பாத்ரூம் இருக்குது. நாளைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம மேலே கட்டும்போதும் இதே மாதிரி கீழே பைப் லைன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பார்ப்போம். நமக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு கீழே ஃப்ளோர் வந்துடுங்க. ரெஸ்ட் ரூம் கீழே டாய்லெட்டு பண்ணும்போது அது உண்டான டைல்ஸு, காங்கிரீட் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு இது எல்லாமே பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு 3 இன்ச் கீழே இறங்கி போக மாதிரி இருக்கும். மேலே ஏறி போக தேவையில்ல. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சங்கன் ஸ்லாபுங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்கும். அதாவது குழி மாதிரி கொடுக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல மட்டும் தான் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 10க்கு 4ங்க சைஸுங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 8ங்க சைஸில் சங்கன் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கீழே நம்பர் கொடுக்கும். அந்த நம்பருக்கு நம்ம ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். உங்கள் பில்டர்கிட்டயோ உங்கள் கான்ட்ராக்டர்கிட்டயோ சொல்லி உங்களுக்கு இதே மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கலாம். நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்பயே கட்டுறாங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூங்க. ஸோ இந்த குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க வந்து இதுக்கு கீழே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நிற்கிறோங்க. ஓகேங்களா? அதாவது மாடியில் இருக்கோம், மொட்டை மாடியில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 6க்கு 8 அப்படிங்கிற சைஸில் ஒரு டாய்லெட் இருக்குங்க. இது நாளைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எடுத்தோம்னா இதே சைஸில் மேலே எடுக்கலாங்க. அதுக்காக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர்லி ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் கீழே டவுன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஆஸ் பர் கஸ்டமர் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்காக. ஸோ இது வந்து டெபியூஸ் போட்டு வச்சுருக்கோம், அதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸு. ஸோ இதை விட்டுருங்க. இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இது ஃபுல்லாகவே வந்துடுங்க. நாளைக்கு நம்ம கட்டும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இதில் வந்து கீழே வந்து நம்ம பைப் லைனு மற்ற ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாமே கொடுத்துட்டு இதிலேயே டைல் லே பண்ணும்போது நமக்கு அப்பயும் ஒரு 2 இன்ச் கேப் கிடைக்குங்க. 2 to 3 இன்ச் கீழே இறங்கி போகிற மாதிரி கிடைக்கும். அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு கீழ் வீட்டில் எப்படி நீங்கள் போவீங்களோ அதே மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லையும் நீங்கள் வந்து ஈஸியாக காலை கீழே வச்சு போகலாங்க. வயசானவங்க மற்றவங்க யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுங்க. பாருங்க, இது ஆர்சி ஸ்லாபு இங்கே எப்படி இருக்குங்க, இது கீழே டவுன் பண்ணி போட்டிருக்கோம். இதுதாங்க செகண்ட் ஸ்லாபு. ஸோ இது வந்து இன்னொரு டாய்லெட்டு 4x10ங்க சைஸில் இருக்குங்க. இதுவும் சேம் கான்செப்ட் தாங்க. இதுவும் அதே 30 சென்டிமீட்டர்ஸ் கேப் போட்டு கீழே இறக்கி டவுன் பண்ணி போட்டிருக்கோம். இதுவும் அதே மாதிரி டாய்லெட் மேலே வரும்போது நமக்கு கீழே இறங்கி போகிற மாதிரியே பண்ணிக்கலாம். நன்றிங்க.